ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 23/12/2023 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, விவசாயிகள் தினம், கீழ்நோக்கு நாள், முன்னாள் அமைச்சர் திரு கக்கன் அவர்கள் நினைவு தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, சூளம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைய தினம் கிழக்கு திசையை நோக்கி பயணம் போகிறது தப்பு. சூளம் இருக்கு, ஆனால் சில விஷயங்களுக்காக நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு தொழில் நிமித்தமாகவோ, இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை உத்தியோகம் நிமித்தம், இல்லை ஏதாவது ஒரு விஷயமா நம்ம போகிறோம் அப்படின்னா போய்த்தான் ஆகணும். அதுக்காக சில பரிகாரங்களை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிரை சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அருமையாக நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 4 நாழிகை 22 வினாடிகள், சூரிய உதயம் காலை 6:25க்கு, கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, திதி இன்று காலை 6:27 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று இரவு 10:34 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை, நாமயோகம் இன்று காலை 10:25 மணி வரை சிவம், அதன் பின்பு சித்தம், கரணம் இன்று காலை 6:27 மணி வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 6:50 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம், அமிர்தாதி யோகம் இன்று இரவு 10:34 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம். இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரையிலுமான செவ்வாய் வரையில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று சனிக்கிழமை மற்றும் வைகுண்ட ஏகாதசி என்பதால் பெருமாள், தாயார், ஆயுள்காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வரரையும் வணங்க முன்னேற்றங்கள் உண்டாகும். அதை விட இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி ரொம்ப அற்புதமானது. அதுவும் இந்த சனிக்கிழமையே வருது, ரொம்ப விசேஷம். அதுக்காக மற்ற நாளில் வந்தால் விசேஷம் இல்லையான்னு கேட்காதீங்கோ. சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது, புதன் சனி. அந்த வகையில் இந்த சனிக்கிழமை இந்த வைகுண்ட ஏகாதசி வருது, ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விரதம் இருக்கிறவா காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை ஆரம்பித்து அடுத்த நாள் பாராயணம் பண்ணி நீங்கள் முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முடியாதவர்கள், ஓரளவுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க பழம், பால் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு பொழுது இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இருக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னா நீங்கள் தைரியமாக பெருமாளையும் தாயாரையும் ஆஞ்சநேய சுவாமியும் மனசார தியானம் பண்ணிட்டு நீங்கள் ஜபம் பண்ணிட்டு இருங்கோ. அதுவே உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு இது இருந்தாலே இந்த வைகுண்ட ஏகாதசியில் நமக்கு அந்த மோட்ச பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மோட்சம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இறந்து போனாதான் மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. இருக்கும்போதே நம்ம நல்லபடியாக இருக்கிறது தான் மோட்சம். அந்த வகையில் அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்தாலே மோட்சம் தானே. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா, ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறது நல்லது. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவையோ இல்லை 1008 தடவையோ சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சுக்கிரன், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் செவ்வாய், தனுசு ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே
விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக அமையும் அப்படின்னா கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்றைக்கும் ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுப்பார். சில நேரங்களில் ஒரு தெளிவான பேச்சாக பேசுவீங்க, சில நேரம் குழப்பமான பேச்சாக பேசுவீங்க. இதோ இன்னைக்கு வரேன்னு சொல்லுவீங்க, சில நேரம் வர முடியாமல் போகலாம். வரமாட்டேன்னு சொல்லுவீங்க, வந்து நிற்பீங்க. அந்த மாதிரிலாம் சில வேலைகள் நடைபெறும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுடன் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. சாதாரணமாக மேஷராசிக்காரர்கள் ஆடு அனுசரித்து தான் போவீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, சரியா? அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். வாடிக்கையாளர்கள், கூட்டாளிகள் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து முடிவெடுப்பது உச்சிதம். அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவை காட்டிலும் செலவுகள் கூடும் நாள். ஏன்னா இன்னைக்கும் அயனசேன போகஸ்தலமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனாலே சில செலவுகளை உங்களுக்கு வைப்பார். ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கார். அதே சமயம் 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்ததுனால கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். அப்படின்னாலும் இன்னைக்கு கொஞ்சம் விருந்து கேளிக்கைகள் எல்லாம் கலந்துப்பீங்க. அதனாலே வரவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலேயே செலவாகும். கவலைப்பட வேண்டாம், செலவை ஜாலியாக எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு தென்படும். அதேமாரி குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்வதால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவுவதால் கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டாகும் நாள். ஏன்னா இன்னைக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல குரு பகவானோட சந்திர பகவான் இணைந்து அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறார். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்துக்கிட்டு உங்களோட உயர்வுகளை அப்படியே முடுக்கி விடுவார். அருமையாக எல்லா வேலைகளையும் செய்யுங்க. அதுக்குண்டான லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்குண்டான வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பூசல்களே இல்லை என்ற அளவிற்கு ஒற்றுமை மேலோங்கும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் குடும்பத்தில். அதேமாரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும், லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். ஏன்னா இன்னைக்கும் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இந்த சந்திர பகவான் இருக்கிறதுனால குரு பகவான் இருக்கிறதுனால உங்களோட வேலைகள் எல்லாம் அப்படியே டக்குன்னு முடிச்சு விடுவார். அதுக்குண்டான உயர்வுகளை இந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துலையும் கேது பகவான் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுக்க போறார். சந்தோஷமா இந்த வேலைகள் எல்லாம் செய்யுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்ன ஒன்று, எல்லா வேலைகளிலும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும், பரபரப்பாக இருக்கணும், சரியா? அதே சமயம் குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், அனுசரித்து போங்க.
கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக நகர்த்திக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும். கடன் சுமை குறைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்தில். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் பூர்த்தியாகும் நாள். அற்புதம். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ப்ளஸ் குரு பகவான் இருந்துட்டு ஒரு சில நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அது இந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையை நேராக உங்கள் ஜென்மராசிக்கு விடுறதுனால அற்புதமான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. சந்தோஷமான ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சில நல்ல காரியங்கள்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக திட்டம் போட்ட சில வேலைகள்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அருமையாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த பாரம் குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறைய ஆரம்பிக்கும். உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குங்க. அதே சமயம் குரு பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல உங்களுடைய ஜென்ம ராசியில் அவர் கேது பகவான் இருக்கார். அதனாலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்துலையும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் கொஞ்சம் ஒரு அப்படி இப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாகலாம். இருந்தாலும் கவலைப்படாமல் ஒரு முன்னேற்றத்தை பாருங்கள். சில நேரங்களில் சில செலவுகளை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வை விழுறதுனால சில செலவுகள் சுபகாரிய செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் வழிவகைகளை செஞ்சுக்கணுங்க. அதேமாரி கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒற்றுமை குறையலாம். குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தேவையற்ற வாக்குவாதம்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை கொடுமானவரை அனுசரித்து போங்க. தொழில் வியாபாரத்துலேயும் வாடிக்கையாளர்கள் அந்த கூட்டாளிகள் இவங்களெல்லாம் கொஞ்சம் கூடுமானவரை அனுசரித்து போகிறது ஒரு தொழில் விருத்திக்கு உங்களுக்கு வழி கிடைக்குங்க. மனசில் இருக்கிற குழப்பமும் கொஞ்சம் குறையும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். கனிவாக இருக்கணும். எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாரி உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்ப நல்லதுங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் கல்வியில் ரொம்ப கூர்ந்து பயிலணும். நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னா கடுமையாக பாடுபட்டால் தான் முடியுங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கலாங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். ஏன்னா கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல குரு பகவான் சந்திர பகவான் 2 பேரும் சேர்ந்துட்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை இன்னைக்கு கொடுக்க போகிறாங்க. அதே சமயம் 12ஆம் இடத்துல கேது பகவான், 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறார். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு அற்புதமான சில வேலைகளை அருமையாக நீங்கள் செய்யணுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்கோ, சரியா? அதே சமயம் குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கும் நீங்கள் வேண்டிய உதவிகளெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது.
இல்லத்திற்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. நண்பர்களின் மூலம் சில மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படின்னா கல்வியில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவாங்க. அதிக மதிப்பெண்கள், ஆசிரியர்கள்ட்ட நல்ல பெயர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையா இருக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை குறையும் நாள். அற்புதம். பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படின்னாலும் சந்திர பகவானே இருந்துக்கிட்டு ஒரு சின்ன வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பார். எப்போ நீங்கள் கொடுத்த கடன் இன்னைக்கு திரும்பி கிடைக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு சில வேலைகளை செஞ்சுருப்பீங்க, அதற்குண்டான வருமானம் வந்திருக்காது, அது இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக கடன் சுமையை குறையத்துக்கு உங்களுக்கு சில வாய்ப்புகளை இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். அதே சமயம் 5ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கிறனால சில குழப்பங்கள் இந்த குழந்தைகளின் மூலமா இருக்கலாம். ஆனாலும் உங்களை லாபஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் சில அற்புதமான காரியங்கள் எல்லாம் நிகழ்த்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஆற்றலுடன் செயல்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதால் கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்டிருந்த கடன் உதவிகளும் இன்றைய தினம் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வதால் சில முன்னேற்றங்களை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் வளர்ச்சிக்காக செலவிடும் நாள். அற்புதம். இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல குரு பகவான் சந்திர பகவான் இருந்துக்கிட்டு உங்கள் குழந்தைகளை ஒரு உயர்வுக்காக நீங்கள் ஒரு சில முக்கிய முன்னேற்பாடுகளை மூத்தோர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்டு அதற்குண்டான ஒரு முயற்சிகளை செய்வீங்க. அதன் மூலமாகவே குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சி கிடைக்கிறதோ இல்லையோ ஒரு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலமாக. இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காகவே செலவு பண்ணுவீங்க. என்ன அட்லீஸ்ட் லீவு போட்டாவது நீங்கள் இன்றைக்கி வேலைகளை குழந்தைகளுக்காக செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை அடைவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளுக்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை எடுப்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் பலப்படும் நாள். ஏன்னா 4ஆம் இடமாக சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் ப்ளஸ் குரு பகவான் இருக்கார். உறவுகள் இன்னைக்கு உங்களுக்கு பலமாக அமைவாங்க. சில பேர் உங்களுக்கு வீடு தேடி வரலாம். ரொம்ப நாளாக வரல அந்த உறவினர்கள்லாம் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க. அவங்க மூலமாக சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ராகு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சில அற்புதமான காரியங்களை தைரியமாக நிகழ்த்துறதுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாங்க. அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் அபிவிருத்தி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நல்ல தொழில் போகிறதுனால இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாமா, கொஞ்சம் முதலீடு போடலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் காட்டுவார்கள். அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உறவுகள் திடீர்னு வீட்டுக்கு வர்றதுனால அவங்களுக்கு வேண்டிய ஒரு மகிழ்ச்சியான சில நிகழ்ச்சிகளை செய்து கொடுத்து அவர்களின் மூலம் சில நன்மைகளை அவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உறவினர்களின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதைரியம் அதிகரிக்கும் நாள். சூப்பருங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் சந்திர பகவான் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில தைரியத்தை கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செஞ்சு சில வேலைகளில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் சிறப்பாக பணிபுரிவார்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் முயற்சிகள் உடன் பிறப்புகளின் மூலம் அருமையாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில நுணுக்கமான திட்டங்களை அறிவித்து முன்னேற்றத்தை அடைவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியமான சூழ்நிலை நிலவும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அருமையான செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். ப்ளஸ் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் இருக்கார். அற்புதமான நாள் இன்னைக்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு நீங்கள் இந்த நாளை சந்தோஷமாக எடுத்துக்கணும். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்களே இல்லை என்ற அளவிற்கு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களின் மூலம் சில நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கேட்டிருந்த சில உதவிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினர் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.